தாவேக்காவுக்கு முதல் சம்பவமாக நேற்றைக்கு ஆளுநரை போய் பார்த்துட்டு அவர் டாடா காமிச்சிட்டு போயிட்டார் இல்லையா. அதற்கு பிறகு காலையில் ஒரு லெட்டர் கைப்பட எழுதினார். கையெழுத்து பிரமாதமாக இருந்துச்சு. அந்த கைப்பட எழுதின அந்த லெட்டரை பொது இடங்களில் மக்களுக்கு விநியோகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவர்களுக்கு வந்திருக்கு. பொது இடங்களில் இப்போ புதுசாக உணவகம் ஆரம்பிச்சிருக்கோம். மொதல் நாள் வந்தீங்கன்னா பக்கெட் பிரியாணிக்கு சில்லி சிக்கன் ஃப்ரீன்னு ஒரு பேம்ப்ளெட் அடிச்சிங்கன்னா அதை ஒரு ஆள் 100 பேர்த்திட்ட கொடுத்துட்டு போகிறதுல பிரச்சனை இருக்காது. ஒரு கட்சி, ஒரு அரசியல் இயக்கம் 10-50 பேர் கூடி பொது இடங்களில் இந்த மாதிரி பேம்ப்ளெட் நோட்டீஸு விநியோகிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இந்த வழக்கமாக இந்த மாக்காய்க்கா இந்த கட்சியில் கொடுப்பாங்க. புதிய ஜனதா தொழிலாளர் சங்கம்லாம் 2 பேர் 3 பேர் தோழர் வரிசையாக கொடுத்துட்டே போவாங்க. அவங்க நடைபாதை வியாபாரிகளுக்கு கொடுத்து வென்றெடுத்து அவங்கள அமைப்புக்குள்ளே கொண்டு வரணுங்கிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க பாஸ் ஆகிட்டு. இவங்க மொத்தமாக ஒரு 50-100 பேர் சேர்ந்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒன்று நடந்தா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னன்னா அப்படியே கூப்பிட்டு போய் ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் வைக்கணும். 2021க்கு பிறகு ஊடகங்களும் இந்த மாதிரி மண்டப அரஸ்டை எல்லாம் கைது அப்படின்னு போட்டு விடுறது ஒரு வழக்கம். கைதுக்கு கேவலம். அப்போ உண்மையாலுமே அடிச்சு பிடிச்சி அழுதிரி போட்டு கொலைகேஸில் உள்ள போறவே, சண்டை போட்டு உள்ள போறவே, சீட்டிங் பண்ணிட்டு உள்ள போறவையெல்லாம் ஏன்னா என்ன அது கைது அப்படின்னா தாவேக்காவினர் நோட்டீஸ் கொடுத்ததற்காக கைது அப்படின்னு. அதுக்கு பேர் கைது இல்லை. மண்டபத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு 5 மணி வரைக்கும் தான் அந்த மண்டபத்தில் கொடுப்பாங்க. சாயந்தரத்துக்கு மேலே அவனுக்கு வாடகைக்கு ஆள் வந்துடும். அதனால 5 மணிக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இவர்கள் மதியம் பிற்பகலுக்கு மேலே கொண்டு போய் வச்ச உடனே இவர்களை பார்ப்பதற்கு கைதான தோழர்களை பாத்தியாரே அப்படின்ற மாதிரி புசி ஆனந்தும் படையெடுத்து போயிருக்கார். போனவரை ஓரமாக கிடந்த குப்பையை தூக்கி ஓரமாக போட்ட புசியார்னு ஒரு மீம் சுத்தும். அது மாதிரி இவரையும் தூக்கி அங்கே இருங்க, சாயந்தரம் சொல்லிருக்கோம் சாப்பிட்டு. முன்னாடி கைதானவர்கள், அதாவது முன்னாடி புடிச்சு வச்சவங்க கேட்டுக்கு அந்தல இருக்காங்க, உள்ள இருக்காங்க. இவரு கேட்டுக்கு வெளியே இருக்காங்க. இவரை வெளியே விடணும்னு கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க கோஷம் போடுறான். விடுதலை செய், விடுதலை செய், நீயே உள்ள இருக்கடா, பொதுச் செயலாளரை விடுதலை செய் அப்படின்னு. வெளியில ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணாட்ட இருக்கு. அது இந்த ஜனநாயக நாட்டுல பேசக்கூட விட மாட்டேங்கிறாங்க. என்னம்மா பேசிட்டு தானம்மா இருக்க, உன்னை எங்கம்மா பேச விடாம. இந்த அம்மா பேசும்போது அந்த சைடு இருந்து போலீஸ் மைக்ல பேசுதான். அது இந்த அம்மா பேசுறதுக்கு இடையூறா இருக்கான். ஜனநாயக நாட்டுல பேசக்கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. விஜய் அண்ணா பேச கூட இந்த ஜனநாயக நாட்டுல விட மாட்டேங்கிறீங்க. நாங்க என்ன தப்பு பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. அந்த குற்றவாளியை தூக்குல போடுற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். சரி அப்படின்னு. சரி, இதெல்லாம் கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அவரு மாசா உட்காந்துட்டார். ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு மாசா உட்கார்ந்தாரு. மாசா கொண்டு போய் வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார வைக்கிறாங்க. என்னென்னமோ பண்ணி விட்டாங்க கொஞ்ச நேரத்துல. அவங்க கேப்ஷன் திஸ் அப்படின்னு புதிய தலைமுறை போட்டான். உடனே தாவேக்கன்ஸ் எல்லாம் பொதுச் செயலாளர் கண்ணுல கெத்து, அவன் கண்ணுல கெத்துங்கிற மாதிரி ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பல்வேறு முழக்கங்கள். சிங்கம் இறங்கினா காட்டுக்கை விருந்து, இவன் வேட்டைக்கு செதறனும். தெரியுமா, பெரும்புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி கொடல் உருவுற சம்பவம் உறுதி. இதுதான் ஆளுநர்கிட்ட விஜய் தெரிவித்தது. அந்த வீடியோவில் ஆடியோ இல்லாம இருந்துச்சு இல்லையா. என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். ஏன்னா அந்த பல்கலைக்கழகத்துக்கு அவர் தான் வேந்தர். இவர் தான் வேந்தர். வேந்தர்கிட்டே போய் நேரடி அவங்களே என்ன போடுறாங்கன்னா, கோபமாக முறைத்த தளபதி, மிரண்டு பார்த்த ஆளுநர் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் போடுறாங்க. தாவேக்கா களம் இறங்குச்சுன்னா என்ன ஆகும்னு திமுக தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இந்த மண்டப அரஸ்ட்ல பி கேர்ஃபுல் அப்படின்னு. இல்லை, அந்த கேப்ஷன் திஸ்ல ஒரு போட்டோ போட்டாங்க. எங்கிறது எடுத்தாங்கன்னு தெரியல. புசி தெருவில் அவர் ஏதோ அவங்க ஊர்ல அரசியல் எம்எல்ஏவா இருந்தார் இல்லையா. அப்ப பாண்டிச்சேரியில எம்எல்ஏங்கிறது வார்டு கவுன்சிலர். அதான் ஓகேவா. அங்க அவர் ஏதோ கொசு மருந்து அடிச்சிருக்காரு. அந்த போட்டோவை கொண்டு போட்டு நான் தண்ணி கேன் போட வந்தவன் சாருங்கிற மாதிரி அவரு போட்டு என்னமோ பண்ண. அவங்களுக்கு என்னன்னா, ரிமாண்டுக்கும் கைதுக்கும் வித்தியாசம் தெரியல. அதாவது பிடிச்சாங்கன்னா பொதுச் செயலாளர் பிடிச்சி ஜெயில போட போறாங்க போல இருக்கு. கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் போக்கிரித்தனமாக இருக்கிறவங்க, அதில் அடங்காதவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போனாங்கன்னா பேசாமல் அசால்ட்டாக இருந்துருவாங்க.
உண்மையாலுமே வந்து கட்சியில் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் சாதுவாக இருப்பாங்க. அவங்களுக்கு பொழப்பு இருக்கணும். டெய்லி போய் பழக்கடைக்கு வேலைக்கு போகணும், ஜூஸ் கடைக்கு போகணும், சிறப்பது கடைக்கு, டீ கடைக்கு, ஏன்னா வேலைக்கு போனால் தான் சம்பளம், இவன் காசு கொடுத்தா வீட்டில் சோறுங்கிற மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவன் உள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திரும்ப இந்த அரசு பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா கேஸ் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஏதோ ஒருத்தர் கள்ளக்கோவில் விட்டு ஒரு பஸ்ஸோட சுட்டான்னு வச்சுக்கோங்க, பிபிடி கேஸு, பப்ளிக் மேலே கேஸை போட்டுருவாங்க. கேஸு மாதம் வாய்தாவுக்கு போகணும். இந்த வாய்தாவுக்கு போகிறதே வந்து ஏன்னா உடனே திருப்பி சொல்ல மாட்டாங்க. வாய்தாவுக்கு போய் ஒரு 36-40 வாய்தாவுக்கு போய் அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபைனை போடுவாங்க. அதுக்குள்ளேயும் டவுசரே கலந்து போகும். இதெல்லாம் அதுதான் கேஸ் வாங்குறதுன்னா அதுதான் கேஸு. நான் இப்போ இணையத்தில் பண்ணினேன். 11 மணிக்கு அரெஸ்ட் ஆகி 5 மணிக்கு வெளியில் வந்துட்டு மதியம் புளியஞ்சோரம் பிரியாணி இல்லை எது சிக்குதோ அதை வாங்கி கொடுத்துருவாங்க போலீஸ்காரங்க. வாங்கி சாப்பிட்டு வெளில வரதுக்கு பேர் அரெஸ்ட் கிடையாது. அவங்க கோஷம் போட்டிருந்தாங்க. இவங்க ஏதாவது பாட்டை கிட்ட போட்டிருந்தா ரஞ்சிதமேன்னு போட்டு விட்டுருந்தா பண்ணிட்டு ஜாலியா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன புரியலன்னா இது என்னது, இந்த கைதா தூக்கி கொண்டு போய் ஜெயில போட போறாங்க அப்படின்னு நினைச்சு பொதுச் செயலாளரை எப்போது வெளியிடுவீர்கள் அப்படின்னு அப்புறம் அவர் 5 மணிக்கு விட்டாங்க. நம்மளுடைய போர்க்குணத்தை தாங்க முடியாமல் இந்த காவல்துறை வெளியிட்டு விட்டது, பொதுச் செயலாளர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு. 5 மணி ஆனா எந்த நாயை பிடிச்சி வச்சாலும் திறந்து விட்டுருவாங்களா. கலைஞர் அரஸ்டப்ப உள்ளே போயிட்டாங்க. எல்லா சிறைச்சாலையும் தமிழ்நாட்டில் நிரம்பி வெளியுது. ரிமாண்டு உள்ளே எடுக்க முடியல. வெளியில இருந்து திமுக காரங்க எங்களை உள்ள ரிமாண்டுக்கு அனுப்பு அப்படின்னு திருச்சி ஜெயிலு, திருச்சி முகாம் ஜெயிலெல்லாம் போராட்டம் வந்து என்ன நடக்குதுன்னா, ஊர்ல போராட்டம் பண்ணி திருச்சி பக்கம் கொண்டாந்துட்டாங்க. மதுரையில இருந்து நான் சொல்லிட்டு வந்துட்டேன், இனி ரிட்டர்ன் பண்ண நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன ரிமாண்டு உள்ள அனுப்புன, உள்ள இடம் இல்லை, பரவாயில்ல அனுப்பு அப்படின்னா வெளியில ஒரு போராட்டம் நடந்துருந்துச்சு. இப்படிதான் வந்து அரசுன்னு ஆகணும். இல்லை இதையெல்லாம் பண்ணிட்டு 5 மணி 5:30 மணிக்கு புசி ஆனந்தையே அனுப்பிட்டாங்க. அவர்கிட்ட வந்து ஏன் உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, இதுதான் தமிழக அரசு, அதுக்கு கோசம் இதான்டா பதிலு. என்ன பதிலா ஒத்த வார்த்தையில அடிச்சான் பாடுறா என் தலைவன் புசி ஆனந்த், அவர் நடையப்பார் உடையப்பார் எடையப்பார், அதுக்கும் கோஷம் போட்டாங்க. அவர் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாருன்னு வைங்க. இவர் போனதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அரஸ்டுக்கு எது இந்த மண்டப அரஸ்ட் 5 மணி வரைக்கும் உட்கார வைக்கிற மண்டப அரஸ்டுக்கு கண்டனம் தெரிவிச்சு மெனக்கெட்டு மறுபடியும் பனையூரிலிருந்து லாபம் அப்படின்னு எழுதி கண்மணி அன்போட பனையூரிலிருந்து அப்படின்னு அதுக்கு ஒரு காட்டுறான். நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து பஸ் ஸ்டாண்டா கொடுக்கணும். சரி நம்ம பண்ணிட்டு தொலைட்டோம். உண்மையில சீமான் வந்து கட்சியினர் இந்த மாதிரி மண்டப அரஸ்ட் சாதாரண எந்த மாதிரியான அரஸ்டே எல்லாம் வந்து ஒரு மாதிரி போர்க்குணத்தோட எதிர்கொண்டு முஷ்டியை தூக்கின மேனிக்கு அவன் ஜீப்ல போலீஸ் வேன்ல ஏறதே ஒரு சேர்க்கிறதே கேள்வி கட்சியில அவங்களுக்கு ஜாலியா இருக்கு. அவங்க பாடு பரிதாபம். அதாவது நேற்றைக்கு அந்த கிரிமினல் டிஃபமேஷன் வழக்கு ஒன்று, இப்ப எஸ்பி கூட இல்ல அவர் டிஐஜியா ப்ரமோஷன், இந்த நாயை அடிச்ச நேரம் நமக்கு ப்ரமோஷன் பிச்சுக்கிட்டு வருதுறாங்கிற மாதிரி அவர் டிஐஜி ஆயிட்டாரு. அவர் தனிப்பட்ட முறையில் சீமான் மீது போட்ட அந்த கிரிமினல் டிஃபமேஷன் வழக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கு. வழக்கம் போல அந்த நாய் வரல, சீமான் வந்து கோர்ட்டுக்கு வரல. இவர் வெளியே வந்து பேட்டி அளிக்கிறார். அது முக்கியமான ஒரு தகவல் ஒன்று சொல்றார். இடைப்பட்ட காலத்துல எத்தனை நாள் நீ போலீஸா இருந்துருவ, சட்டையை கழட்டிட்டு வான்லாம் பேசினதுக்கு பிறகு ஒரு தொழிலதிபரை அனுப்பிச்சு தூது விட்டுருக்கார். தூது விட்டு ஆமைய குடிக்கி அப்படின்னு அதை அவரு பொதுவுல போட்டு உடச்சு விட்டார். நீ வந்து பேசுறதெல்லாம் மைக்க பிடிச்சு பேசுவியா, மன்னிப்ப என்ன டின்ட் போட்ட கார்ல உள்ள யாரு இருக்கான்னு ஐட்டமா ரகசியமா வந்துட்டு போறதுக்கு ஜெமினில ஆம்னி வேன்லயே சப்ளை பண்ணிட்டு சார்லி அது டின்ட் ஒட்டின வண்டி வச்சிருப்பா. அது மாதிரி ஒரு வண்டியில ஏறி நான் பொத்துனாப்புல வருவேனா ராத்திரி, நீங்க எங்க காட்ட சொல்றீங்களோ அங்க மன்னிப்பு கேட்டு போயிருவானா அப்படின்னு சொல்லியிருக்காப்படி. அதுக்கு ஒரு தொழிலதிபர் தான் தூதான். அதை வந்து இவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறாங்க, பேசுறதெல்லாம் மேடையில பேசிட்டு இதேன்னு மன்னிப்பை வந்து பர்சனலா கேட்கறது அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்ட ரீதியாக இதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுவோம். தொழிலதிபர் மூலமா இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விடுறாரு. நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அதை ஒத்துக்கலை, எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சொல்லிட்டேன். வேண்டாம், பொதுவெளியில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்கிறீங்க, சாதி ரீதியாக செயல்படுறாரு, பிறப்பு வெறுப்பு, என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் ஃபோட்டோகிராஃபெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறார், என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க அவங்க கட்சிக்காரங்க. அப்போ பொதுவெளியில் வந்து சொல்லுங்க. இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் வந்து எங்கள் குடும்பத்தை, என் மனைவியை, குழந்தைகளை இழிவுபடுத்தக்கூடியது. 2வது கொலை மிரட்டல் விடுகிறார். நீ எத்தனை நாள் போலீஸா இருந்துருவ, நீ ரிட்டையர்ட் ஆகிதானே ஆகணும், இந்த ஊர்ல தானே இருந்தாகணும், நாங்க யார் தெரியுமா,
நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படிங்கிற அது நேரடியான கொலை மிரட்டல். இதையெல்லாம் சட்டப்படி அதற்கு உண்டான தண்டனைகளை அதாவது நான் ரிட்டையர்டான பிறகும் கூட இந்த வழக்கை எத்தனை காலமானாலும் நடத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிற. இல்லை, அவர் வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது தான் ஒரு காவல்துறையில் சேர்ந்த இருக்காரு அப்படின்னா அவருடைய மனைவியும் அவருக்கு ஈக்குவலான பொசிஷன். இப்போ 2 பேருக்கு தான் ஒரே நேரத்தில் வந்து ப்ரமோஷன் வந்திருக்கு. இப்போ அந்த அம்மா வந்து திண்டுக்கல் சரக டிஐஜி ஆகிட்டாங்க, இவர் திருச்சி சரக டிஐஜி ஆகிட்டாங்க. புதுக்கோட்டையிலேருந்து அந்த அம்மா வந்து எஸ்பியாக இருந்தவங்க போயிட்டாங்க. ஒரு எஸ்பி லெவல் கேடரு, ஒரு 1700 போலீஸை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு எஸ்பி லெவல் கேடருக்கு இந்த நிலைமைனா அப்போ இப்போ சாதாரண ஆட்களை என்னெல்லாம் பண்ணுவாங்கிற ஒரு சாதாரண ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கேள்வி அடிப்படையில் தான் அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு. உன் கட்சிக்காரன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், போலீஸ்காரன் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமான்னு கேட்டா, என் கட்சிக்காரனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் தப்பு பண்றவனா நீங்க நடவடிக்கை எடுங்க, அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சீமான் சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனை எப்போதோ முடிஞ்சிருக்கும். கைதான பூரா ரிமாண்ட் முடிஞ்சு வெளில வந்தோடனே கூட்டி உட்கார வச்சு பெயில் போட்டது இவன் கட்சியுடைய வழக்கறிஞர்கள். பெயில் முடிஞ்சு வந்ததற்கு பிறகு இவன் கட்சியுடைய செயலாளரான சூரிட்டி கொடுத்தது இவன் கட்சிக்காரன் வெளியே வந்தவனை கூப்பிட்டு சாட்டையுடைய அலுவலகத்துல உட்கார வச்சு, சாட்டை தான் இவன் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர். இவனுங்களே உனக்கும் வருண்குமாருக்குமான பிரச்சனைகள் என்ன, அவர் உன்னை எப்படியெல்லாம் நடத்தினாரு, அவருக்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான வன்மங்கள் என்ன, நீயா வந்து பேட்டி எடுத்து மறுபடியும் போடுற. இந்த குற்றச்செயலுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் அவங்க அந்த கட்சி ஆபீஸ்லயே தான் தங்கி இருக்கீங்கிறாரு அவரு. அங்கேயே வாழ்றதே அவனுங்க அந்த கட்சி ஆபீஸ்ல தான் வாழ்றானுங்க. அப்புறம் தொடர்பில்லைன்னு சொன்னா என்னது? அங்கேயே இருந்து அந்த ஐபி அட்ரஸ்லயே அமர்ந்து கொண்டு இவர்களுடைய தூண்டுதலின் பேரு இத்தனை வேலையும் செய்த பிறகு கைதானா அதற்கு சூரிட்டி போடுறதுல இருந்து பெயில் எடுக்கிறதுல இருந்து எல்லாம் பண்ணுவது அந்த கட்சி. முடிஞ்சிட்டு வந்த பிறகும் இவர்கள் தப்பு செய்திருக்கிறார்கள்ங்கிறத சீமான் வாயிலிருந்து வரமாட்டேங்குது. என்ன பண்ணி அது கேட்டா வந்து என்னையும் கூட தான் 1000 பேர் திட்டுறானுங்க, நான் ஜாலியா எடுத்துக்கிறத நீ எடுப்படா, நீ மானங்கட்ட அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நீ எடுத்துக்கிறேன்னா நான் ஏன்டா எடுத்துக்கணும்? பொறுக்கி திங்கிற நாய் 4 பேர் நீ பேசுற வாய்க்கு உன்னை திருப்பி பேசுவாங்க, நீ கேட்டுக்கிற. நான் யார போய் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்? நான் என்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன உன்னுடைய ஆட்கள் வந்து இப்படி பேசுனா அதுக்கு சட்ட நடவடிக்கை தான் எடுப்பாங்க. கேட்டா எங்க அம்மா ரொம்ப நாளா இதாங்க சொல்லிட்டு இருக்கான், நான் உங்க அம்மா ஆயப்பனை திட்டுனா நீ எங்க ஆயப்பனை திட்டு. எந்த அரசியல்வாதியாவது இப்படி அதான் அவர் கேட்கிறார். இது என்ன மாதிரியான ஆள்னே தெரியல, அவருடைய மனநிலை என்னவா இருக்கு? இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு பின்னாடி வந்து காலில் விழுகிறேன் அப்படின்னு கேட்பது என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன எப்பாடுபட்டாவது இதற்கு நான் மணிகட்டியே தீருவேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் கொண்டு வந்துட்டார். இப்பவும் அவனுக்கு திருந்த மாட்டேங்கிறானுங்க. ஜோம்பிக அந்த அந்த செய்தி வருது இல்ல, டிஐஜி வருண்குமார் பேசக்கூடிய அந்த விஷயத்தை ஊடகங்கள்ல போட்டா அதை கோட் பண்ணி ஐயோ நான் பயந்துட்டேன் நகைச்சுவை பண்றானுங்களா? இவனுங்க நகைச்சுவை பண்ணிட்டு போயிருவானுங்க. கேஸ் வாங்குறவன் அவங்க அண்ணன்ல டிண்டர் கார்ல உள்ள போனோம். இது இந்த பிரச்சனை இதோட அவனே கமுக்கமா கால் உழுவுற வரைக்கும் பிளான் பண்ணிட்டான். அந்த கால் உழுக வர்றான், தூது அனுப்புறாங்கிறதையும் இவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. இப்ப சீமான் கமுக்கமா இருப்பான். இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சிருக்க, இன்னைக்கு போராட்டத்துக்கு எங்கேயோ போயிருக்கான், அடிச்சு முடுக்கி விட்டு வண்டியில ஏத்தி விட்டாங்க. அப்பவும் அவன் அதை பத்தி பேசல. அவன் மீண்டும் இதை பத்தி பேசுவான்னு எனக்கு தோணல. அவனே கமுக்கமா இருக்கும்போது சாட்ட துரைமுருகன் இன்னொரு மேட்டரை எடுத்து விடுறான். அப்படி சந்தித்து இருந்தால், தூது அனுப்பி இருந்தால் அந்த தொழிலதிபருடைய பேரை சொல்லுங்கள். சொல்லிட்டா என்ன பண்ணுவேன்? டேய் அவன் தான்டா உங்க ஒன்னனுக்கு ஒன்னன் குடும்பத்துக்கு மாசம் மாசம் அரிசி சிப்பம் எடுத்து போடணும், நீ பாட்டுக்கு அந்த ஆள் பேர் எடுத்து சொல்லுன்னா. ஆனா இதுக்கு இடையில அந்த சாட்டையன் வேற போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானே, அந்த ஆடியோ என்னதுதான், ஆனா இவங்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லி செல்ல அதுவா? ஆமா, செல்லத்தாமரை. ஆமா, செல்லத்தாமரை கொஞ்சி இருக்கான். அத போயிட்டு அது மாதிரி வந்து சீமான் அப்புறம் இன்னொருத்தனை ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியே வந்துச்சு, ஊடு ஏறி அடிங்கடா, நம்ம பேச்ச கேட்காதவனை எல்லாம் ஊடு ஏறி அடிங்கடான்னு. இப்படி ஆடியோ கொலை மிரட்டல் விட்டுற ஆடியோ அதெல்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. நேற்றைக்கு இந்த என்ஐசி அளித்த விளக்கம், அதிமுகவுடைய கோவை சத்யன் போயிட்டு என்ஐசி இது உண்மைதானா, இது உண்மையிலேயே என்ஐசி இப்படி கொடுத்துருக்கிறதா, கோர்ட்ல கொடுத்துருக்கான்டா, போய் கோர்ட்ல கேளு, கோர்ட்ல தீர்ப்பும் போட்டிருக்கான். அன்னைக்கு இப்போ கொடுத்த அவங்க பேசுனதெல்லாம் விரிவாக வந்திருக்கு. என்ஐசி தான் கொடுத்துருக்குன்னு உறுதியானோம்னா இப்போ அதை என்னவா மாற்றுவதுன்னு தெரியல. நேற்றைக்கு டிபேட் வைக்கிறார். இந்த விவகாரத்தில் திமுக வேண்டுமென்றே டெலிபரேட்டாக இதை லீக் செய்ததுன்னு சொன்ன வாய்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்குமா? இப்போது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா எஃப்ஐஆர் லீக் என்பது நடந்த பாலியல் குற்றத்துக்கு இணையான குற்றம்னு பேசி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் உண்மையில் அந்த பாலியல் குற்றம் தொடர்பாகவோ பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பாகவோ எந்த கரிசனமும் கிடையாதுங்கிறது நேற்று தெரிஞ்சது. ஏன்னா
இதை திமுகவை பொறுப்பாக்க முடியுங்கிறப்ப இந்த எஃப்ஐஆர் லீக்குக்கு அத்தனை சவுண்ட் விட்டவன் எவனுமே இதற்கு பொறுப்பு என்ஐசி தான் வெளியே தெரிஞ்சதுக்கு பிறகு அதன் பின்னணியில் அண்ணாமலை இருக்கிறாரா இல்லையான்னு அந்த கேள்வியவே எழுப்பாம என்ஐசியை நோக்கியும் குற்றம் சொல்லாம அந்த செய்தியை அப்படியே விட்டுட்டு கடந்து போறாங்க. அதாவது டெக்னிக்கலா இதனுடைய விவரங்களை எடுத்து சொல்ல வேண்டிய ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நியூஸ்ல பாக்குறேன், இந்த மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே உட்கார்ந்திருக்கார் பேனல்ல, இது என்ஐசி பொறுப்பெடுத்து கொண்டதே, இதுக்கு என்ன இப்ப அந்த பார்வை என்னவா பாக்குறீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, இது எப்படி நடக்கும் அப்படிங்கறத பத்தின எந்த புரிதலுமே இல்லாமல் அது என்ஐசின்லாம் எப்படி சொல்லலாம்? அப்ப போலீஸ்க்கு அதுல பொறுப்பு இல்லையா? போலீஸ் இல்லையா செக் பண்ணணும்? ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மாறும்போது இந்த எஃப்ஐஆர் தகவல் லீக் ஆயிருக்கு அப்படின்னு தேசிய தகவல் முகமை விளக்கம் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு பிற்பகல்ல. இல்ல அது லோட் பண்ணது தவறுதான். நீங்க எந்த விலை கொடுத்தும் அந்த பெண்ணினுடைய ஐடென்டிட்டி ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும். அது செய்யவில்லை. அது டெக்னிக்கல் எரர்னு சொல்றாங்களே, என்ன எரர்? ஆனா என்னங்க, என்னது 14 பேர் டவுன்லோட் பண்றான், அதன் பிறகு நீங்க தடை பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ப என்ன போலீஸ்க்கு அந்த அளவுக்கு மானிட்டரிங் கெபாசிட்டியே கிடையாதா? அதாவது தன்னுடைய வெப்சைட்ல என்ன ஏறுதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நீங்க என்ன மானிட்டர் பண்றீங்கன்னு அந்த கேள்வி வராதா? ஒரு சைபர் செல் இருக்கிறது, இதே மாதிரி எவ்வளவோ பிரிவுகள், தொழில்நுட்ப டெக்னிக்கல் சர்வீசஸ்க்கு ஒரு தனியாக ஒரு பிரிவு இருக்கிறது. இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அதாவது எஃப்ஐஆர் போடுவதுங்கிறது காலகாலமாக இருக்கக்கூடிய போலீஸ் நடைமுறை. சமீபத்தில் இதையெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி தேசிய அளவில் இதை தொகுக்கக்கூடிய வெப்சைட் வந்த பிறகு ஒரு எஃப்ஐஆர் போடுறோம்னா அந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய தகவல்களை அப்படியே டிஜிட்டல்ல உள்ளீடு செய்து சேவ் பண்றது தான் எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஷனுடைய வேலை. இவர்கள் அதை சேவ் பண்ணுவது பொதுமக்கள் பார்ப்பதற்காக அல்ல, அந்த தரவு தொகுக்கப்பட்ட தரவுல அந்த தகவல் இருக்கணுங்கிறதுக்காக. இதை மெயின்டைன் பண்ற என்ஐசி தான் இதில் எந்தெந்த எஃப்ஐஆர் பற்றின தகவல்கள் வெளியில் இருக்கக்கூடிய யூசர்களால பார்க்கலாம் அல்லது பார்க்க முடியாதுங்கிறத நிர்ணயிக்கணும். இதுதான் அதனுடைய சிஸ்டம். இதுல ஸ்டேஷனுக்கான வேலையே கிடையாது. என்ஐசி ஏன் அது வெளியே வந்தது மாதிரி இருக்குங்கிறதா அவன் தான் இனி பதில் சொல்லணும். அவன் பொறுப்பேற்றுட்டான். அவன் பிஎன்எஸ்க்கு மாறினதுல ஏதோ ஒரு கிளிச் ஏற்பட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு, அதற்கு பிறகு இதை மூட சொல்லி நீங்க மெயில் அனுப்புனீங்க, உடனடியாக நாங்க மூடிட்டோம் அப்படின்ட்டான். இந்த இடத்துல என்ஐசியும் குற்றஞ்சாட்டாம வாட் வென்ட் ராங் வித் டிஎன் போலீஸ்னு மீண்டும் இந்த நியூஸ் மினிட் கட்டுரை எழுது போலீஸ் மேல. அதாவது இந்த பொறுப்பு என்ஐசி உடையதுன்னு என்ஐசியே ஒப்புக்கொண்ட பிறகு தமிழ்நாடு போலீஸிடம் என்ன பிரச்சனைன்னு அடுத்த கட்டுரை எழுதி அந்த கட்டுரை என்னன்னு ஷேர் பண்றாங்க. நான் நியூஸ் மினிட்ல நாங்கள் சொன்னதைத்தான் என்ஐசியும் சொல்லி இருக்கிறது. நீ என்ன சொன்ன? என்ஐசி எஃப்ஐஆர்ல விவரங்களை பூரா சொன்ன, எஃப்ஐஆர்ல இருக்க விவரங்களை எல்லாம் சொல்லி இந்த எஃப்ஐஆரை டெலிபரேட்டாக போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் லீக் பண்ணுச்சுன்னு நீ சொன்ன. சொல்லுவதாக தகவல்கள் இருக்கிறது, எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள் பொதுவா நீ ஒன்ன சொன்ன. இந்த ரெண்டையுமே என்ஐசி சொல்லல. என்ஐசி தான் அதற்கு பொறுப்பு. முதல்ல இந்த சிஸ்டத்தை பார்க்கணும். இது ஒரு மெயில் ஐடி மாதிரி. மெயில் ஐடிக்கு நீங்க பாஸ்வேர்டு போடுறீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வெளியே தெரியுதுன்னா அதற்கு ஜிமெயில் தளமோ யாகு தளமோ தான் அதற்கு பொறுப்பே தவிர நீங்க உள்ளிடுறது நார்மலான வேலை. அது ஏன் வெளியே தெரிஞ்சதுன்னு அந்த சைட்டை தான் கேட்கணும். இதை பத்தின டெக்னிக்கலா எந்த விவரமுமே தெரியாத மாதிரி அந்த ஆர்கே தெரியாதுன்னு நம்மள ஆர்கே ஷபீர் நியூஸ் மினிட் இது ஒரு நெக்ஸஸ். இவர்கள் அதை மறைக்கிறார்கள். தாங்கள் செய்த அந்த திருட்டு வேலையை தவறே இல்லை என்று பதிய வைப்பதற்கும் அதிலிருந்து கடந்து போவதற்கும் அது ஒரு செய்தியாக மாறி. ஏன்னா ஒரு கும்பிடு போட்டே இல்ல, நீ கோர்ட்டு தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போட்டுச்சுன்னு சொல்லவுடனே நீ எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சுன்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸுக்கு சென்னை கமிஷனர் கேட்குதுன்னு கோர்ட்டு நான் கேள்வி கேட்கவும் நீ கும்பிடு போட்டு ஹைகோர்ட்டை போகிறது கும்பிடு போட்டு ஒரு ட்வீட் போட்டே இல்லை. நேற்று எங்கே போனேன்? நேற்று என்ஐசி ஒத்துக்கிட்டான்ல, உன்னுடைய விளக்கம் என்ன? யாரும் அதாவது இவங்களை விடுங்க, இவங்க எல்லாம் கூட்டுக்களவாணிகள். இதற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் யாராவது ஒருத்தர் என்ஐசி இதை பொறுப்பேற்றது தொடர்பாகவோ எஃப்ஐஆர் லீக் தொடர்பாக யார் மீது குற்றஞ்சாட்டுவது என்றோ கருத்து தெரிவிக்கிறாங்களா பாருங்க. இந்த உண்மை வெளிவந்து இதுக்கு முன்னாடி வந்த சந்தேகமும் எங்கடா போச்சு? எங்க போச்சு? எவ்வளவு சந்தேகப்பட்டீங்க? திமுக எதிரா போகும்னு நினைச்சு நீ இத வட்ட வச்ச, அது உனக்கு உதவல. இனிமேல் யாரும் அதாவது பொள்ளாச்சிக்கு இணைய வைக்கிறாங்க, இனிமேல் யாரும் புகார் கொடுக்க கூடாது வேணும்னே எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டாங்கன்னு. ஏண்டா ஒரு ஜீவோவே போட்டேன் ஒருத்தன், அவங்க அந்த இது வழக்கு அப்படியே கிடக்குது. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிரஸ் மீட் வந்து சொல்றாருங்க, நான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு நடந்த உடனே நான் உடனே எங்க நொட்டினார். 14 நாள் ஆச்சு. 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி திமுக போய் போராட்டம் பண்ணுச்சுங்க.
திமுக இப்ப கனிமொழி போய் போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு அடுத்து வரிசையா போராட்டம் திமுக நடத்துற போராட்டம், சட்ட போராட்டம். அதுக்கு பின்னாடி தாங்க ஒரு நெருக்கடி தாங்காம சிபிஐ சொல்றாரு, நான் உடனடியா சிபிஐக்கு அனுப்பி விட்டேன். சிபிஐக்கு அனுப்பி விட்டீங்கல்ல, ரெண்டாவது நீங்க சிபிஐக்கு ஃபர்ஸ்ட் எப்படி அனுப்பி விட்டீங்கிறதுக்கான டைம் லைனை சொல்றேன். பிப்ரவரி 28 இந்த பிரச்சனை வெடிக்கிறது, புகாராக பதிவு செய்யப்படுகிறது. எஃப்ஐஆர் போட்டும் ஆட்களை பிடிக்காமல் அதுல இருக்கக்கூடிய நாகராஜ்ங்கிற ஒரு ஆளை அப்படியே அனுப்பி விட்டாங்க. அவன் வந்து அதிமுகவில் பொறுப்பில் இருப்பவன். அதிமுகவுடைய அம்மா பேரவை ஆசாமி எல்லாம் வந்து கைது பண்ணப்படாமல் இருக்க இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து போராட்டங்கள் பெரிய அளவில் வெடித்த பிறகு 28 எங்க மார்ச் 13 12 தான் வந்து இவர் வந்து சிபிஐக்கு மாற்றி விடுகிறார். இதுதான் நடந்த டைம் லைன். இடையில வந்து 12 நாள் 13 நாள் இருக்கு. ஆமா, இவர் சொல்றார் நான் வந்து சிபிஐக்கு மாத்திரேன். சரி, சிபிஐக்கு மாத்தினேல வருஷம் இன்னைக்கு என்னாச்சு? 5 வருஷம் ஆச்சுங்க. ஆமா, குற்றம் இதுக்கு இதே போல இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் கூட அதுல போட்ட மாதிரி தெரியல. அவர்களுக்கு எந்த நீதியும் கிடையாது. நூற்றுக்கணக்கான பெண்கள் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய பாலியல் குற்றமாக பார்க்கப்படுகிற பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்குக்கு நீதி கிடைக்கவில்லை. இப்ப வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுடைய கள்ள கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக இப்போது வரை அதற்கு தீர்வு காணாமல் கோர்ட்ல அதற்கான விடை சொல்லாம இருக்கு. ஒன்றும் இல்லை, அமைச்சர்கள் மீதான வழக்கில் குட்கா வழக்கில் 14 முறை வந்து சிபிஐ நீதிமன்றம் வந்து குற்றப்பத்திரிகை ஏன் தாக்கல் பண்ணணும்னு கேட்டு கடைசியில் வந்து தான் தாக்கல் பண்ணாங்க. அதாவது 2019 குற்றம் சாட்டப்பட்ட 17 குற்றம் சாட்டப்பட்ட ஒரு வழக்குக்கு இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து சிபிஐனுடைய ஆமை வேகம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியால் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அத்தனையும் மிக எளிதாக கடந்து போக முடிகிறது. அதையெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, நான் அதெல்லாம் கேஸ் போட்டாச்சு, அதெல்லாம் சிபிஐட்ட இருக்கு, அதுக்கெல்லாம் நீதி கிடைச்சிருச்சுன்னு தானா பேச முடியுது. அதை நோக்கி இவர்கள் யாருமே கேள்வி எழுப்புதில்லை. இந்த வருஷமே முடிய போகுது. இன்றையோ நாளைக்கு புத்தாண்டு 2025 பிறக்க போகிறது. இன்னைக்கு வந்து இயர் எண்ட் அப்ரைசல் இந்த புரோக்கர் கும்பல் நமக்கு போட்டு இருக்கிறார்கள். ஊடக கழுது ஹைனாக்களாக எங்களை அடிக்கிறார்கள். இவங்க இப்ப திமுகவுக்கு எதிராக யாராவது பேசுறாங்கன்னா அவங்கள இவங்க அட்டாக் பண்றது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேள்வி கேட்கக்கூடியவங்களோட நியூஸை வராம ஸ்டாப் பண்ணிரும். செகண்டரி லெவல்ல இங்க கீழே இருக்கு பாருங்க, ஃபுட் செயின்ல கீழே இருக்கும் இல்லையா, அந்த குரூப்ஸ் பார்த்தோம்னா ஹைனாஸ் பார்த்தோம்னா அடிச்சு எல்லாத்தையும் இல்லாம மோசமான அவன் இது அவனோட பர்சனல் கிரெடிபிலிட்டியை பிரேக் பண்றது. ஸோ நம்ம மீடியா கண்ட்ரோல்னு சொல்லும் போது அதுல நிறைய லேயர்ஸ் இருக்கு. இந்த புது லேயர் கீழே ஒன்று உருவாயிருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு லேயர். அவனுக்கு என்ன சொல்ல வரானுங்கன்னா, இஷ்யூவா பேசுங்க. நாங்க ஒரு பொய் சொல்றோம்னா நாங்க சொல்றது பொய்ன்னு சொல்லுங்க. எங்களுடைய ரீச் பெருசா உங்களுடைய ரீச் பெருசான்னு பாத்துக்கலாம். மாறாக நீங்க என்ன பண்றீங்கன்னா நாங்க புரோக்கர்னு சொல்லிடுறீங்க. நீ என்ன சொல்ற, நான் திமுகவுடைய கூலிப்படைங்கிற, திமுகவுடைய அடியாள்ங்கிற, திமுகவை எதிர்ப்பவர்களை எல்லாம் காலி செய்யறேங்கிற. ஆமா, இது இல்ல இப்ப நான் எப்ப இல்லன்னு நாங்க மறுக்கவே இல்லையே. நான் திமுக காரன்டா, திமுகவுக்கு எதிராக நீ பேசுறீன்னா உன்னை காலி பண்றதுக்கு தான் ஆப்வியஸா நான் முயற்சி பண்ணுவேன். இதுவே தான் அதிமுக காரனுக்கும், இதுவே தான் பாஜக காரனுக்கும். ஆனால் ஊடகவியலாளன் என்ற பெயரில், ஆக்டிவிஸ்ட் என்ற பெயரில் திமுகவுக்கு எதிரான நேரேட்டிவ்களை மட்டும் பரப்பி கொண்டு ஜாலியாக பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வந்த உங்களை போன்ற உயிரினங்களுக்கு மணி கட்டுவதற்கு ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ இவர்கள் சொல்லுவது என்னன்னா, நாங்க சொல்ற பொய்யை மட்டும் உடைங்க, எங்களையும் புரோக்கர்னு சொல்றீங்க. அதாவது கஞ்சா சங்கர் மாதிரியான ஒருத்தன் இந்த அதிகாரியை அவளை வச்சிருக்கான், இவளை வச்சிருக்கான், இந்த மாதிரியான கதைகள் சொல்லுவது, அமைச்சர்களை பற்றி முதலமைச்சரை பற்றி இல்லாத கதையெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி சொல்லுவானா. இந்த கதையெல்லாம் சொல்லுபவன் பத்திரிகையாளனா. இவன் புரோக்கர், இவன் ஏடிஎம் கேட்டியும் பிஜேபி டீம் காசு வாங்கிட்டு தான் இதை பண்றான். இவனுடைய சொத்து மதிப்பு என்னது, இங்க வாங்கின காசை இவ பேர்ல சொத்தா மாத்தி வச்சிருக்கான்னு ஆதாரபூர்வமா ஒருத்தன் சொல்றான்னா அவன் வந்து திமுகவின் கூலிப்படை. எப்படி இருக்கு அதான் இல்லை, இதில் என்னன்னா இவங்களுடைய பிரச்சனை இவங்க அம்பலப்படுத்துறது தான். இது வந்து இன்னைக்கு முடிஞ்சு போகிற பிரச்சனை கிடையாது. இது வந்து எட்டர்னலாக இவங்க இதுக்கப்புறம் பேச போகிறதையும் நம்ம வந்து சாத்தி விடுறோம் இல்லையா. இவங்க எது பேசினாலும் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும், அதுக்கான காரணம் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். திமுக எதிர்ப்பு, திராவிட இயக்க எதிர்ப்பு தான் இவங்களுடைய அடிப்படை நோக்கமே. அது முன்பூச்சில் வந்து இவங்க வந்து முற்போக்கு முகமூடி போட்டுக்கிட்டு இதுதான் செய்கிறாங்கிறத அவுத்து காட்டுறோம் இல்லையா. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இது இனிமேல் தொழில் பண்ண முடியலையே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கதை. எனக்கு என்ன கூத்துனா, கேரக்டர் அசாசினேஷன் பண்றதை பத்தி, இல்லாத பொய்யான நேரேட்டிவ்களை உருவாக்குவதை பற்றி தம்பின்னு ஒரு நாம் தமிழர் சேனல்ல, இடுமாவனம் கார்த்தி சேனல் நினைக்கிறது, அதுல போய் உட்கார்ந்து இவன் இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்கான். ஸ்கிரீன்ஷாட்டை பூரா எடுத்து போட்டேன், அவனுடைய தம்பனையில பூரா பார்த்தாலே தெரியும்.
அவன் வந்து அவ்வளவு எராமீச சுபவி பேசுகிறான் இல்லைங்க. இந்த வேலையெல்லாம் இவர்களுக்கு எழுதி வைத்தது, இவர்கள் தங்களுடைய எதிரிகளான திமுகவை தாக்குவதற்கு மட்டும் இந்த ஆயுதம் பயன்படும் நினைச்சு குண்டு தயாரிச்சிட்டு இருந்தானுங்க. குண்டு யார் எடுத்து வீசினாலும் வெடிக்குங்கிறப்போ ஐயோ குண்டு வீசுறானுங்கன்னு இவனுக்கு கதறிட்டு இருக்கானுங்க. இதைத்தான் காலகாலமாக கஞ்சா சங்கர் வகையரா பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் பண்ணிட்டு இருந்தானுங்க. இந்த நெக்சஸ் இது மாதிரியான ஹைனாக்கள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருந்த வரைக்கும் அதற்கு அழகான பொமரேனியன் நாய்க்குட்டிகளாக தெரிந்தன. அள்ளி எடுத்து வச்சு தேனூத்தி நக்க விட்டுட்டு இருந்தானுங்க. திமுகவுக்கு அதே மாதிரி ஒரு படை உருவாகிறது என்றால் இவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் வந்து கடிச்சு வைக்கிறாங்கன்னா ஐயோ இது காட்டு மிருகம் வனமிருகம் என்னை கடிக்கிறது, வேட்டை நாய்களை போல் இருக்கிறார்கள், இவங்கதான் ரொம்ப டேஞ்சரஸ் தாண்டா. மலுமலன்னு சிறைச்சிட்டு என்ன தடவிட்டு இந்த வேலை செய்யறதுக்கு சேவிங் பண்ணிட்டு வந்து வேற நீ உட்கார்ந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க. நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறோம். பாலிடிக்ஸ்